மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன். மாயன் மயம் இதை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. மனிதனுடைய வாழ்க்கையில் சில பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. பெயர்ச்சி என்பது இடம் விட்டு இடம் மாறுதல். அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கிரகங்களுக்கும் அவ்வாறு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியிலே பேசியாக இருக்கின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியுமாகிவிட்டார். 2025 அவருடைய பேச்சியை நாம் சந்திக்க போகிறோம். இடைப்பட்ட காலம், இந்த இடைப்பட்ட காலம் ஒரு நிம்மதி நிறைந்ததாக, மனம் மகிழ்வோடு கூடியதாக, பிரச்சனை இல்லாத அமைய வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நீண்ட காலத்துக்கு பிறகு நடைபெற்றது. களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இவன் மட்டும் துணை இருந்து விட்டால் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை கூட நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு ஆற்றல் இவனுக்கு உண்டு. அதனால தான் நான் தொடர்ந்து மாயன் மயிலில் சுக்கிரனுடைய பயிற்சி சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அறிந்தார். 28/12/2024 வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 26 நாட்கள் மகர சுக்கிரனாக அவர் பலர் தர போகிறார். அதே குறுகிய காலம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 28/12/2024 மகர ராசியிலிருந்து அவர் கும்பராசிக்கு பயிற்சி அறிந்தார். அதாவது அந்த நேரத்தில் பார்த்தா அவர் கும்ப சுக்கிரனாக பலர் தருகின்றார். 27/1/2025 வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாட்களுக்கு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 26 30 பார்த்தீங்கன்னா 56 நாட்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். வருகின்ற சனி பயிற்சியை சந்திக்கின்ற ஒரு மனோதிடம், ஒரு மனோதைரியம், ஒரு குழப்பம் இல்லாத ஒரு வாழ்வை அமைத்து தரப்போகின்றார். இது கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4 பூசம் 5. ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதுவரை தொட்டதெல்லாம் தொடங்க முடியாமல் எடுத்த காரியத்தில் தடையும் பிரச்சனையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில இனி கவலையே பட வேண்டாம். இந்த 28/12/2024 இருக்கின்ற இந்த சுக்கிரன், அதாவது மகர சுக்கிரனாக இருந்த சுக்கிரனுடைய பயிற்சியும் கும்ப சுக்கிரனாக இருக்கின்ற இந்த 2 பயிற்சியுமே கடகராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருத்தும். ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடாது, மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும். அந்த வகையில் செவ்வாயை பொறுத்தவரையும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். பூமி காரகன், சகோதர சகோதரிகள காரகன் என்றெல்லாம் அடிக்கொண்டே போகலாம் குறுகிய காலம். அந்த வகையில் செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால, வக்ரகதியில் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் அந்த பேச்சு இல்லறமாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளையாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ஏன் ஒரு முதலாளி தொழிலாளி பிரச்சனையாக இருக்கலாம், அரசியல் இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம், பொதுத்துறையில் இருக்கலாம், அரசு துறையில் வேலை செய்பவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக ஏன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு காலகட்டத்தினுடைய செவ்வாய் பலம் குறைந்த இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். காரணம், நம்மை கவிழ்த்து விடுவதற்கும் நாம் படுகின்ற துன்பத்தை ரசித்து பார்ப்பதற்கும் 1000 சத்துருக்கள் உருவாகின்ற ஒரு காலகட்டம். ஒரு நிலையை நாம் அடைவதற்கு, அந்த துறையில் நம்ம உயர்ந்து வருவதற்கு எத்தனை பாடுபட்டிருப்போம். அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் அதை எளிதிலே தட்டிவிட்டு அலட்சியமாக சென்று விடுவார்கள். இந்த உலகத்தில் தன்னை விட, அதாவது காய்த்த மரம்தான் கல்லடிப்படும் என்பார்கள். அந்த வகையில் கவனமாக இருக்கணும். அரசு துறையில் இருக்கக்கூடிய, தொழிலில் வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள், குறிப்பாக சொல்ல போனால் செவ்வாய் பலம் குறைந்திருக்கின்ற இந்த காலத்தில் நான் சொன்னேன் அல்லவா, சகோதர சகோதரிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை. இடம் வாங்கும் பொழுது 1 முறைக்கு 2 முறை யோசித்து வாங்குங்க. அந்த வாங்கிய இடம் கட்ட முயற்சி பண்ணால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. அவசரப்படுகின்ற காரணம், அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஹேஸ்ட் இஸ் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். நிதானமாக இருக்க, கவலைப்பட வேண்டாம். தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகும் என்று சொல்வதை போல களத்திரக்காரர்கள் சுக்கிரன் பக்கபலமாக இருக்கின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும்
நல்ல மாற்றத்தை தரும். சுக்கிர பகவானுடைய இந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் நல்ல முறையில் சஞ்சரிப்பதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். அதே நேரத்தில் கலத்திரக்காரன் சுக்கிரன் பலம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். குறிப்பாக சொல்ல போனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா அவர் வக்ரகதியில் இருக்கிற, கவலையே பட வேண்டாம். அதற்கு ஈடு செய்கின்ற வகையில தான் இந்த சுக்கிர பயிற்சி. 56 நாட்கள் ஒரு நல்ல மாற்றம், ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தது என்றால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கும் இறையருள் வேணும். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பங்கள் அமைகின்ற ஒரு சூழ்நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் அமைத்து தருவார். என்னை பொறுத்த வரைக்கும் கடன் சுமைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த சுமை இருந்தாலும் இறக்கி வைத்து விடலாம். ஆனால் அந்த கடன் சுமை என்பதெல்லாம் நம்முடைய அந்திம காலம் வரை நம்மை பாடாய்படுத்தி விடாது. தனி சொன்னார்கள், கடன்பட்டான் நெஞ்சம் போல் வழங்கினான் இலங்கை மீது என்று வாங்கிய கடனை அடைப்பதற்காக புதிய கடனை வாங்காமல் ஒரு அற்புதமான ஒரு நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் அமைத்து தருவார். அதே நேரத்தில் உடல்நல கவனமாக இருக்கும். ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதாவது வெப்பம் என்று சொல்வார்கள். உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூடு வெப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பெரும்பான்மையான விபத்துகள் இரவு நேரங்களில் தான் நடைபெறுகின்றது கவனக்குறைவின் காரணமாக. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க. நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்யோன்யம் பாராட்டுவதும் அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதும் தொழில் சார்ந்த ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதும் நமக்கெல்லாம் ஒரு யாருமே இல்லை இவராவது நண்பராக என்று தவறான ஒரு தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையை ராகு அமைத்து விடுவார். கவனமாக இருந்து விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகுவதை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். கவலையே பட வேண்டாம். அள்ளி கொடுப்பதில் இவனுக்கு இடையேது. இதுவரை சனி பகவானால் எந்த நற்பலனையும் பெற முடியாத உங்கள் வாழ்க்கையில் கடகராசியை பொறுத்தவரைக்கும் சில நற்பலன்களை அவரே தருவார். மனதை தவறான பாதையில் செல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஒரு காலம் என்று தான் சொல்வேன். இழந்ததை திரும்ப பெறுவதோடு ஒரு நல்ல முயற்சிக்கு, ஒரு நல்ல செயலுக்கு, ஒரு எதிர்கால கனவிற்கு அடியெடுத்து வைப்பதற்கு சரியான தருணம் இந்த காலகட்டம். இவன் ஒருவன் தான் உங்களை சூழ்கின்ற. அதே நேரத்தில் புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலையில் இருப்பதனாலும் புதனினுடைய அருளும் பெறுவதனாலும் இதுவரை வெறுத்து ஒதுக்கியவர்களுடன் நெருங்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை. தொழிலையும் வாழ்க்கையும் நல்ல முறையில் அமைவதற்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கடகராசிக்கு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய திருத்தேவன்குடி என்ற ஒரு இடம். இன்னைக்கு அதுக்கு நண்டாங்கோயிலும் பேர். ஒரு முறை கடகராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் என் அன்னை பிரத்யேகருடைய அருளை முழுமையாக பெற்றுவிட்டாலே போதும். பலம் இழந்த செவ்வாய் பலம் பெற்று விடுவார். அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதிசக்தியாம் பராசக்தி வாராகியை வழிபடுவதும் கடகராசிக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சியில் ஒரு நல்ல மாற்றம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தடைபட்டு போன பிரச்சனையான எந்த காரியமாக இருந்தாலும் இந்த ஒரு 56 நாட்களுக்குள்ள ஒரு நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவீர்களானால் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சில பிரச்சனைகள் வரும். அந்த வருகின்ற பிரச்சனைகள் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகிற மாதிரி வந்த பிரச்சனைகளை அத்தனும் கண்முன் தெரியாமலே மறைந்து போகும். கவலையே பட வேண்டாம். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சந்தர்ப்பம். சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு தனி மரமாக தனித்து வாழ்கின்ற சூழ்நிலையில் குடும்பத்தோடு இல்லறத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் அமைத்து தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.